அழகான மரங்களால் சூழப்பட்ட அமைதியான ஆற்றங்கரையின் பரந்த காட்சி. வண்ணமயமான வண்ணத்து பூச்சிகள் அங்குமிங்கும் பறக்கின்றன. மென்மையான புல் மீது ஒரு கரடி விளையாட்டுத்தனமாக ஒரு பட்டாம்பூச்சியை துரத்துகிறது. அதன் சிறிய பிரகாசமான கண்கள் உற்சாகத்துடன் மின்னுகின்றன. மென்மையான புல்லுக்கு சற்று மேலே ஒரு பட்டாம்பூச்சி வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அதன் மென்மையான இறக்கைகள் சூடான சூரிய ஒளியில் மின்னுகின்றன. அப்போது ஒரு யானை அதை பார்த்து, "நீ எப்போதும் விளையாடிக் கொண்டிருக்கிறாய். உணவுக்காக வேட்டை நடத்தினாயா?" என்று கேட்டது. மென்மையான புல்லில் நின்று கொண்டு யானையை நோக்கி பரந்த சிரிப்புடன் விளையாடியது. அவரது தோரணை நிதானமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருந்தது. கரடி மீண்டும் பட்டாம்பூச்சிகளை கண்டபடியே விளையாடத் தொடங்கியது. அந்தி சாயும் நேரம். வண்ணத்து பூச்சிகள் பறந்தன. யானை கரடியை பார்த்து கேட்டது, "இப்படியே விளையாட்டாக இருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது?" உடனே கரடி, "நான் இன்னும் சிறு பிள்ளை, இப்போது விளையாட வேண்டும்" என்றது. இருள் சூழத் தொடங்கியது. அப்போது யானை ஒரு குள்ள நரியை கண்டது. கரடியின் செயலை கண்டு வருந்தியது. அப்போது நரி ஒரு யோசனை சொன்னது. கரடியை திருத்த ஒரு முறையை கையாளலாம் என்றது. அங்கே தூரத்தில் ஒரு மானை கண்டது. அதன் உழைப்பையும் பாதுகாப்பையும் பற்றி கூற நினைத்தது. அதை மான் தண்ணீர் குடிப்பதை நிறுத்திவிட்டு கவனித்தது. யானை கரடியிடம் மானை பற்றி எடுத்துரைத்தது. கரடி, "ஓ, அப்படியா?" என்று வெட்கி தலைகுனிந்தது. மானும் நரியும் காட்டுக்கு திரும்பி சென்றனர். அப்போது நரி மானை தன் வீட்டுக்கு அழைத்து, "வா, என் வீட்டிற்கு சென்று வரலாம்" என்று. என்னதான் நரி நல்லவனாக தெரிந்தாலும் அதன் உண்மை குணம் வெளிப்பட்டது போல் மானுக்கு தெரிந்தது. உடனே யானை சுதாரித்துக் கொண்டு நரிக்கு அறிவுரை கூறியது. நன்கு சூரியன் மறையத் தொடங்கிய நேரத்தில் மூவரின் அறிவுரைப்படி கரடி உண்மை புரிந்து கொண்ட சந்தோஷத்தில் மானுக்கு நன்றி கூறியது. நரியும் தன் முட்டாள்தனத்தை உணர்ந்து அவரவர் வழியில் காட்டுக்கு சந்தோஷத்துடன் சென்றனர்.